பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஜாதக சம்பந்தமான ஒரு பதிவு தான். குழந்தை பாக்கியம். நிறைய பேருக்கு திருமணமே தடைப்பட்டு ரொம்ப தள்ளி நடக்குது. 30 வயசு, 32, 37, 40 வயசு காலத்தில் கூட திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது, நடக்கின்றது. அதே மாதிரி அவங்க அந்த குழந்தை பாக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பாக்கியம் சில பேருக்கு திருமணமான உடனே அந்த குழந்தை பாக்கியம் 1 வருஷம் 2 வருஷத்துலயே கிடைச்சிடும். சில பேருக்கு அதுவும் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது எதனாலன்னு பார்த்தா, லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், இல்லைன்னா குழந்தை பாக்கியத்திற்குண்டான ஸ்தானம் சொல்லலாம். கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா குருவே புத்திரகாரகன்னு சொல்றோம். ஆக இந்த 5ஆம் பாவகத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இது லக்னத்துக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கணும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். அப்பதான் அந்த முழுமையான பலன் கிட்டும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவகமும் அதன் அதிபதியும் குருவும் இயற்கை பாவிகளால், அதாவது ராகு, கேது, சனி, செவ்வாயினால கெட்டு போயிருந்தாங்கன்னா அவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகும். அதே மாதிரி அந்த பாவத்தன்மை வலிமைக்கு ஏற்ப குழந்தை பாக்கியமே கிட்டாமல் போய்விடும். சோ இங்க 5ஆம் பாவகம் அதன் அதிபதி பாவைகளால் பாதிக்கப்பட்டு புத்திரகாரகன் குரு நல்ல வலிமையாக இருந்தாலும் அந்த குரு பார்வை அந்த 5ஆம் பாவகத்துக்கோ அல்லது 5ஆம் பாவகாதிபதிக்கோ இருந்தாலும் புத்திர தாமதமாக கிட்டும் வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி குருவின் வீடான தனுசு, மீனம் இது பாவகிரகங்களால் பாதிக்கப்படாமல் இருந்தது நல்லது. பாவகிரகங்கள் பாதிப்பு இல்லைன்னா குருவே ஆண் வாரிசுக்கு காரணகர்த்தாவாகும். குருவானவர் சனியோடு நெருங்கி பாவத்துவம் அடைஞ்சிருந்தான்னா பெரும்பாலும் பெண் குழந்தைகளே அவர்களுக்கு பிறக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா குரு சனி சேர்ந்து இருப்பாங்க. அந்த சேர்ந்து இருந்தாலும் அந்த டிகிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா ஒரு 3 டிகிரி 5 டிகிரிக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஆண் வாரிசு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. பெண் வாரிசுகளே கிட்டும். அதாவது இல்ல ஆண் குழந்தை தப்பித்தவரை பிறந்தாலும் அந்த குழந்தையினால பிற்காலத்துல மன கஷ்டங்கள் ஏற்படும். அந்த மாதிரி அந்த அமைப்பு குரு சனி சேர்க்கை கொடுக்கும். இதனாலதான் நிறைய ஜாதகங்களை நம்ம குரு சனி சேர்ந்து இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா இன்னொருத்தருக்கு சேரலன்னா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். 2 பேருக்கும் அதே குரு சனி சேர்ந்திருந்து அந்த 5ஆம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நம்ம இந்த 10 பொருத்தத்தோட இந்த பொருத்தையும் கட்டாயம் பார்த்து தான் திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டும். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுவதற்கு வாய்ப்பு இருக்காது. அதே போலதான் சுக்கிரனும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஏன்னா குரு புத்திரகாரகன், ஆண் குழந்தைக்கு தரக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவன். இவர் சுக்கிரன் பாத்தீங்கன்னா அந்த உயிரணுவை, அந்த விந்து, ஆண் விந்து இல்லைன்னா பெண் விந்து கருப்பையில குறிக்கின்ற கிரகமாகும். இது சுக்கிரன் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு அந்த குழந்தை அந்த விந்து அணுக்கள் நீர்த்து போயிடும். நீர்த்து போய் குழந்தை பாக்கியத்துல சிக்கல்கள் ஏற்படும். அதனாலதான் சுக்கிரனானது ஆண்கள் ஜாதகத்துல செவ்வாயுடன் சேர்ந்து இருந்தா நல்லது. ஆனா அதே நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது. அந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகருக்கு சூரியனும் அங்கேயே சேர்ந்திருந்தாலும் அந்த நீர்த்து போகக்கூடிய பிரச்சனை வரும். பெண் ஜாதகத்திலையும் அதேதான். அந்த சுக்கிரன் தேய்பிறை சந்திரனோடு இணைந்து 7ஆம் பாவகமும் பாதிக்கப்பட்டிருந்தா மன வாழ்க்கையில ஒரு திருப்தி ஏற்படாது, புத்திர பாக்கியமும் கிட்டாது, கருப்பையிலே நீர் கட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு. குரு மற்றும் சுக்கிரன் ராகுடன் இணைந்து பாவத்துவ அமைப்பிலிருந்து 5ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி இந்த அபார்ஷன் மாதிரி தொந்தரவுகள் வரும். குருவும் சுக்கிரன் ராகு 3 பேரும் சேர்ந்திருந்தாலோ திரிகோணத்தில் இருந்தாலோ கூட 5ஆம் பாவாதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி அபார்ஷன், கருச்சிதைவு போன்ற வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதியுடன் ராக சம்பந்தப்பட்டிருந்தாலும் குழந்தை இல்லாமல் இருப்பார்கள். சாதகமான தசாபுத்தி வரக்கூடிய காரணங்களால செயற்கை
சுத்தரிப்பு முறையில ஈடுபடும் பொழுது நல்ல பலன் கிட்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அந்தந்த தசாபுத்திகள் நடைமுறைக்கு வர வேண்டும். ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கணும்னா அந்த தசாபுத்தி காலங்களில் தான் நடக்கும். அதனால நமக்கு குருவும் நன்றாக இருக்கணும், செவ்வாயும் நன்றாக இருக்கணும், சுக்கிரனும் நன்றாக இருக்கணும், 5ஆம் பாவாதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது. இது லக்னத்திலிருந்து 5ஆம் பாவாதிபதி பார்க்கணும், ராசியிலிருந்து 5ஆம் பாவாதிபதி பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த நல்ல தசாபுத்தி வரக்கூடிய காலத்துல அந்த குரு பார்வை அந்த சுக்கிரனுக்கோ அல்லது செவ்வாய்க்கோ வரும்போது நிச்சயம் இறைவன் அந்த குழந்தை பாக்கியத்தை தருவார். ஆக ஏன்னா நிறைய பேருக்கு புத்திர தோஷம்னு ரொம்ப நம்ம பயந்துட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த 3 கிரகங்களும் கெடாமல் இருக்கணும். நீங்க தவளும் கிருஷ்ணர் ஒரு 50 லோகத்தாரான அந்த கிருஷ்ணர் பொம்மை வாங்கி அதை வீட்டில் ஒரு கீழே செப்பு காப்பர் பிளேட் வச்சு அதை வெள்ளிக்கிழமை அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் அந்த கிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் செய்து சிறிது வெண்ணையும் வாயிலை சார்த்தி அந்த பூஜை முடிச்சிட்டு அந்த அபிஷேகம் செய்த பாலையும் வெண்ணையும் அந்த தம்பதிகள் உட்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 12 வாரங்கள் வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வந்துருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே போல குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அந்த ஏதாவது அருகில் உள்ள கிருஷ்ணர் கோயில் இல்லைன்னா குருவாயூர் அப்பன், குருவாயூர் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு வேண்டிக்கிட்டு நம்ம குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே ஒரு 2 வருடங்களுக்குள்ள அங்க குருவாயூருக்கோ இல்ல வேற நீங்க எங்க வேண்டிங்களோ அந்த கிருஷ்ணர் கோயில்ல துலாபாரம் செய்வது இன்னமும் நன்றாக இருக்கும். அந்த குழந்தைகள் பிறந்த இந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வாழ்க்கையிலே நல்ல வெற்றிகளை காண்பதற்கும் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த பரிகாரங்கள் உதவிடும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.